assay of protease enzyme by Lowry et al. Method. ஸோ ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக பண்ணுறது தான் லவ்ரி et al. மெத்தட். ப்ரோட்டியேஸ்ன்றது ப்ரோட்டீன்னு, ஸோ அதை எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரோட்டியேஸ் என்சைமை பெசிலஸ் ஸ்பீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பெசிலஸை மினிமம் கேசின் ப்ராத்தில் போட்டு 48 hours 37 degrees Celsiusல வளர்த்துவோம். கேசினை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ப்ரோட்டியேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்குபேஷனுக்கு அப்புறமா அது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம்னா பெல்லட்டில் வந்து செல்ஸ் இருக்கும். சூப்பர் நேட்டன்ட்டில் என்ன இருக்குன்னா அந்த ப்ரோட்டியேஸ் என்சைம் இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டியேஸ் என்சைமை நாம் என்ன பண்ண போகிறோன்னா எவ்வளோ இருக்குன்றது செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டர்ட் கிராஃப் ஒன்று போடணும். அது பிஎஸ்ஐ வச்சு ஸ்டாண்டர்ட் கிராஃப் போடுவோம். அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இதுக்கும் அதே மாதிரி நம்ம ரியேஜன்ஸ் எல்லாம் போட்டு இது ஒரு பொடி கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் கிராஃபில் எது டச் ஆகுதுன்னு பார்த்து முடிவெடுப்போம். ஸ்டாக் சொல்யூஷனில் 0.2 0.4 0.8 1 ml எடுத்துப்போம். இது 1 mlக்கு மேக்கப் பண்ணிவிட்டு 1 ml டிஸ்டில் வாட்டரை வந்துட்டு நாம் பிளாங்காக மெயின்டைன் பண்ணிப்போம். எடுத்து வச்ச சென்ட்ரிஃபியூஜ்டு ப்ரோட்டியேஸோட சிட்ரேட் பஃபரையும் ஸ்கிம்டு மில்கையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 30 minutes வச்சுருப்போம். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ராக்டோடையும் இந்த நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற 6 டியூப்ஸோடையும் 5 ml காப்பர் சல்ஃபேட் 0.5 ஃபோலின் சிலியா குவாலிட்டி ரூம் டெம்பரேச்சர் 30 minutes வச்சா 600 நானோமீட்டரில் வரும். ஸோ இந்த இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த என்சைம்ஸ் போட்டு வர இதை ஓடிய அந்த ஸ்ட்ரைட் லைனோட இது பண்ணனா கீழே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் தான் உங்களுக்கு அந்த என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன். இந்த மாதிரி கலரில் தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.